ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியோடு தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டனில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரம் நீங்கள் பல தடவை பார்த்துருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் என்னங்க, நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யலாமே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல என்னங்க ஆகிட போகுது? சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களையும் நல்லா இருக்கிற மாதிரி, என்ன மாதிரி இல்லைங்க, என்னை விட நீங்கள் பெரிய அளவில் மாடித்தோட்டம் வைக்கிறதுக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்ய போகிறேன். ஓகேங்களா? அதனால் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி நான் வீடியோ கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க. ஓகேங்களா? இப்போ நான் வீடியோக்குள்ளே போகவா? சந்தோஷமான செய்தின்னு சொன்னல, ரொம்ப ஆவலாக இருக்கீங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஓகேங்களா? அதாவதுங்க, நேற்று இலவச விதை பகிர்வு அப்படின்னு சொல்லி ஒரு 5 சீட்ஸ் நான் சொல்லியிருந்தேங்க. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எல்லோரும் எப்பா என்னால் ரிப்ளையே கொடுக்க முடியலை. கமெண்ட்டுக்கு அவ்வளவு வந்துக்கிட்டே இருக்குது. இதில் என்னென்னா, கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுறது கூட ஈஸி. ஓகே, தேங்க்யூ, ஓகே, ஷுவர் அப்படி சொல்லி போட்டுடலாம். நிறைய பேர் நேற்று ஃபுல்லாக வீட்டில் எந்த வேலையும் பார்க்காத அளவுக்கு ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் நான். அந்த அளவுக்கு வாட்ஸ்அப்லேயும் எனக்கு மெசேஜ். ஆனால் நான் எல்லாருக்கிட்டேயுமே சொன்னேன், என்னை வாட்ஸ்அப்லேயோ என்னை கால் பண்ணியோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களோட அட்ரஸ் மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னேன். நிறைய பேர் ஃபோன் நம்பர் கொடுங்க. ஏங்க, உங்களுக்காக நான் ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு உதவி செய்கிற மாதிரி நீங்கள் என்னோடய நம்பரை கிட்டத்தட்ட ஒரு 10-50 ஷார்ட்ஸ்லையாவது என்னுடைய நம்பரை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை சர்ச் பண்ணி பார்த்து அந்த நம்பரை எடுக்கக்கூடாதா? அதையும் என்கிட்ட கேட்டால் எத்தனை பேருக்குங்க நான் போட்டு விடுறது? சரிங்களா? அதனால் நீங்கள் ஷார்ட்ஸ் நிறைய பாருங்கள். பார்த்துட்டு என்னோடய நம்பரை எடுத்துகிட்டு நீங்கள் என்கிட்ட எந்த விளக்கமுமே கேட்க வேண்டாம், எந்த விளக்கமுமே கொடுக்க வேண்டாம். உங்களோட அட்ரஸ், அக்கா எனக்கு சீடு வேணும் அப்படின்னு அட்ரஸ் மட்டும் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அவ்வளோ செய்யுங்க, போதும். அதுக்கப்புறம் நான் அதையெல்லாம் பார்த்துட்டு யாரையும் நான் விளக்கெல்லாம் போகிறதில்ல. நான் என்கிட்ட இருக்க இப்போ எவ்வளோ இருக்கோ அதை அனுப்பி விட்றேன். அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் டிக் பண்ணி வச்சுக்குவேன் டைரியில். அதுக்கப்புறம் அடுத்த செட்டு வரும்போது அடுத்து அவங்களுக்கு அனுப்பி விடுவேன். இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு கிடைக்கிறத விட செகண்ட் நான் அனுப்ப போகிறேன் பார்த்தீங்களா, அவங்களாம் லக்கி பர்சன் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஏன்னா அதுதான் இந்த வீடியோ. நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல சீடு வேணும்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சீடு உங்களுக்கு தரேன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எனக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கு மட்டும் சீடு கொடுத்தவங்க இந்த 1.5 வருஷத்தில் ஏராளமான உறவுகள் கொரியர் சார்ஜே வாங்காமல், சீடுக்கும் காசு வாங்காமல், என்கிட்ட இல்லாதது அவங்களே பார்த்து எனக்கு அக்கா இது தரேன் அது தரேன், அப்பப்பா நேமெல்லாம் சொன்னால் அந்த லிஸ்ட்டு பத்தாது. ஃபஸ்ட்டு அதில் எனக்கு தேவிங்கிற சிஸ்டர் தான் அறிமுகமானாங்க. இன்றைக்கு வரைக்கும் என் தோட்டத்தில் இல்லாதது இல்லை. அவங்களுக்கு ஏதாவது 2 சீடு யாராவது கொடுத்தாங்கன்னா 1 சீடு எனக்கு அனுப்பிடுவாங்க. அப்படி தாங்க இந்த நெற்பவளம் கூட எனக்கு வளர்ந்தது அவங்களால தான். அதே மாதிரி இன்றைக்கி ரீசெண்டாக போன வீக் வரைக்கும் காயத்ரி சிஸ்டர்னு ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த வீக்கில் ஸ்ரீரங்கத்துலேருந்து தனம்ங்கிற சிஸ்டர் இன்றைக்கி அனுப்புகிறாங்க. ஸோ அது மாதிரி சுபஸ்ரீ, கணேஷ் ராஜா, மாருசாமி, சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க கொடுத்தவங்கள நான் யாராவது நேமை விட்டுறக்கூடாதுன்னு தான் சொல்ல பயப்படுறேன். பெரிய லிஸ்ட் இருக்குங்க. ஒரு 5-6 பேர் மட்டும் சொல்லியிருக்கேன். சொல்லாதவங்க தயவு செஞ்சு என்னை கோவிச்சுக்காதீங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு 3 சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட சங்குப்பூ வெள்ளையும் அந்த பூதா கலரும் இருக்குது, நிறைய இருக்குது, உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கவான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பிரதர் கேட்டிருக்காங்க, என்கிட்ட எகிப்து கீரை சீடு நிறைய இருக்குது, உங்களுக்கு அனுப்பி தரேன், நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர், அந்த சிஸ்டர் காமிச்சது இன்னும் என் கண்ணுக்குள்ளே நின்றுக்கிட்டே இருக்குதுங்க, என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா சக்கரவர்த்தி கீரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீரை, எனக்கு அந்த கீரையை பார்க்கவே ரொம்ப பிடிக்கும். நான் இது வரைக்கும் பார்க்காதது, அதுதான் கீரைகளினுடைய ராஜான்லாம் சொல்கிறாங்க. அந்த கீரை வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. 2 பேக்கெட் இது வரைக்கும் 2 டைம் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட, ஆனால் எனக்கு வளரவே இல்லை. அவ்வளோ சீடி மொத்தமாக கூட கொட்டி விட்டேன், ஆனாலும் வளரலைங்க. அந்த சீடு அவங்கக்கிட்ட இருக்குதாங்க, சக்கரவர்த்தினி கீரை. எனக்கு அவங்க சீடு என்கிட்ட நிறைய இருக்குது, நான் தரேன், நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படி சொன்னாங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்து போட்டோடனே சிஸ்டர் ஏதோ வேறு கீரை சொல்கிறாங்க, தப்பாக சொல்கிறாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறமா சிஸ்டர் உங்களோட அந்த வீடியோ எடுத்து உங்களோட தோட்டத்தை எனக்கு காமிங்க அப்படி சொன்னால் காமிச்சா 6-7 அடியில் இந்த ஒரு மரம் மாதிரி ஒன்று நிற்கிது. மரத்தில் இலையே இல்லை, அவ்வளவும் விதைகளாக இருக்காங்க. சிஸ்டர், சக்கரவர்த்தி கீரைனா லைட்டாக பிங்க் கலரில் நடுவில் இருக்குமே,
நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் அதையும் எடுத்து க்ளோஸ்அப்பில் காமிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம் அரண்டுட்டேன். 6-7 அடிக்கு தரை தோட்டத்தில் வளருதுங்க. ஆனால் நம்ம தோட்டத்தில் வச்சா வளர மாட்டேங்குது. இலையே இல்லாமல் சீடு அவ்வளவு காஞ்சோன்னே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுங்க, ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறனால கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் 3 பேர் வந்து 4 சீடு சொல்லியிருக்காங்க. இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம இந்த இலவச விதை பகிர்வு கொடுக்க நிறைய பேர் அவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம், ஏன்னா அவங்க யூடியூபர் இல்லை, அவங்களால அனுப்ப முடியாது அப்படிங்கிறதுனால நம்மகிட்ட கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, நம்மளால் ஒரு 4 பேர் இந்த மாதிரி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதை வந்து நம்ம ஒரு 100 பேருக்கோ 200 பேருக்கோ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக அந்த புண்ணியம் அவங்கள கண்டிப்பாக சேரும். அதனால் உங்ககிட்ட யார்கிட்டையாவது எக்ஸ்ட்ரா நிறைய சீட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு அனுப்பி வைங்க. நான் அதோடு சேர்த்து இனி 365 நாளும் இந்த மாதிரி சீடெலாம் எல்லோரும் அனுப்பி வச்சா நான் 365 நாள் கேட்குறதெல்லாம் எல்லாருக்கும் போஸ்டரில் ஒரு 500 செலவு பண்ணி அனுப்புறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி ஃபஸ்ட்டு அதுக்கு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி 500 ரூபாய்க்கு அந்த 5 ரூபா கவர் வாங்க சொல்லியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு அதை ஒரு 100 பேருக்கு அனுப்பிடலாம், அதுக்கப்புறமா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிடலான்னு சொல்லிட்டு அது மாதிரி இந்த குட்டி பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஸோ 600 ரூபாய் இன்றைக்கி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. பேக்கிங் ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வர நான் அனுப்பிடுவேன். இதை எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னாக்க, இந்த மாதிரி சீடு கொடுக்குற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அந்த 3 பேருக்கும். இன்னும் உங்ககிட்ட யார்கிட்டலாம் இது மாதிரி அதிகமான விதைகள் இருக்குதோ, அது என்ன விதைகளாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு கொடுக்குற மனம் இருந்தால், ஆனால் இலவசமாக கொடுக்க மனம் இருந்தால் மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து இலவசமாக தான் கொடுக்குறேன். ஸோ நானும் அதை இலவசமாக வாங்கி தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். நான் காசு போட்டு வாங்கி எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு என்னால் முடியாதுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சந்தோஷமான செய்தியை சொல்லிவிட்டு, இனி நம்மளுடைய ஜெயாஸ் கார்டன் தோட்டத்தில் 365 காலம் இலவச விதை பகிர்வு இருக்குது அப்படிங்கிற சந்தோஷமான செய்தியை சொல்லிவிட்டு இதோட இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நானும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.